நண்பர்களே காலை வணக்கம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவ்அவே டேட்டு இன்றைக்கி தான் தரேன்னு நினைக்கிறேன், 16ஆம் தேதி. அந்த வீடியோலேயே சொல்ல, ஆனால் நாளைக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டல, அதனால தான் சரி நைட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். எப்படியோ இன்றைக்கி வந்து வாங்குவாங்களா இல்லையான்னு தெரில, எல்லாமே இதுபடி நடக்கும். இன்றைக்கி பாரிஸு போகிறதில்ல, சிந்தார்பேட்டைக்கு தான் போவேன். ஏன்னா பாரிஸுக்கு போனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் சிந்தார்பேட்டைக்கு தான் இன்றைக்கி. அவ்வளோ ஓட்டவும் மாட்டேன். 1250 ரூபா ஃபஸ்ட்டு மாரி ஓட்டினா போதும். சின்ன சின்ன ஆர்டராக கூட எடுத்து டப்பு டப்புன்னு ஓட்டிட்டு பாரிஸுக்கு நான் நம்ம நினச்ச லொக்கேஷன் போவோம். இன்றைக்கி மெயினே வந்து வீடியோ அது கிவ்அவே கொடுக்கறதுக்கோசரம் பெரிய ஆர்டராக எடுக்க போகிறதில்ல, சரிங்களா? அதனால் சின்ன ஆர்டர் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். போய்ட்டு எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேறு எதுனா அப்டேட்டு அதுதான் இந்த கிவ்அவே தான். நான் வேறு எதுவும் பேசணுன்ட்டு நினைக்கல, ஏன்னா எல்லா நேரமும் நிறைய பேசிடுறேன்னா அதுக்கு எது பார்க்குறேன் 3-4 நிமிஷங்குது அது பேசுகிறத. அதனால் நிறைய பேசலை. நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு சிந்தார்பேட்டில் தான் எடுப்பேன், எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? நண்பர்களே, நின்று பார்த்தேன், இங்கே அடிக்கல ஆர்டரு. இன்னும் 300 ஆர்டரே தாண்டல. 300 ஆர்டரே தொல்லை. எனக்கு 300 ஆர்டர் வந்தாலே போதாங்க. இன்றைக்கி 300 ஆர்டரே தொல்லைங்க. நண்பர்களே, ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லிஸ் ரோடு வந்தோடனே 430 ஒன்று போட்டாங்க. அது எடுக்க முடியல, டப்புன்ட்டு வண்டி ஓட்டணுனால. இப்போ ஒன்று போட்டாங்க 302. சரி எடுத்துட்டேன். என்னடா 302 இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுனால எடுக்கிறேன். போகிற வழியில் வேறு என்ன ஆர்டர் போட்டால் எடுத்துக்கலாம். அது ஸ்கூட்ரு தான், 22 கிலோமீட்ரு வந்துட்டேன். இங்கே ஒரு கீழே இறங்கி போவோம். இதுக்குள்ளே இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கீழே இருக்குமே, கற்றுக்குறேன். சிண்டிகேட்டுன்ட்டு இருக்குதா, ரேப்பிடை ஆஃப் பண்ணி வச்சிடறேங்க. அது ஒரு ப்ரோஜனமும் இல்லை. நண்பர்களே, குரோம்பேட்டை எடுத்துட்டேன். குரோம்பேட்டை எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2 வீலர்லேயே ஒரு தாம்பரம் ஆர்டர் போட்டாங்க, அதையும் தூக்கிட்டேங்க. ஹலோ அண்ணா, லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. அல்ல மசூதி நண்பர்களே, லொக்கேஷன் தப்பாக போட்டுக்கிறாங்க. இருந்தாலும் எடுத்துன்னு தான் போகணும். கோபாலபுரம் தான் போகிற வழி தான். சரி எடுத்துன்னு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுமாரி போட்டு சுற்ற விட்டா கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும். ஹலோ அண்ணா, லொக்கேஷன் வந்துட்டு அந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. கரண்ட்டு பாய்ச்சி மரம். நான் நீங்கள் கீழே கரெக்டாக அங்கே தான் இருக்கிறேங்க. ஆமாம், நீங்களா? பேமெண்ட் யார் தலை? சரி, கொஞ்சம் முன்னாடி அருணுக்கு ஃபோன், அவர் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது ஃபோன் பண்ணுங்க. சரிங்க தலை. அவர் ஒன்றே வெளியில் வந்து அவங்க வரையிலன்னா அதில் குரோம்பேட்டைக்கிட்ட வந்துட்டோம். ஒரு யூட்டர்ன் அடிக்கணும் ஃபஸ்ட்டு குரோம்பேட்டையில் நடிச்சுட்டு நம்ம முன்னாடி. இருந்தாலும் நம்ம யூட்டர்ன் அடிச்சு தான் போய் கொடுத்துட்டு தான் போனோம், சரிங்களா? இன்னொன்று 200 300 ஆர்டர் நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டாலே தூக்கிடுவாங்க. ஏன்னா நிற்காமல் ஓட்டின்னு தான் டப்புன்னு இது பண்ண முடியும். சரி, பெரிய ஆர்டர் தான் உயினோட்டு பார்த்துருந்தா இன்றைக்கி வேலைக்கு ஆகாது. ஏன்னா 4:30 மணிக்கு நான் அங்கே இருக்கணும்ல, அதனால் இதுமாரி பிளான் பண்ணி தான் ஓட்டணும். 300 உயிலனா 200 எத்தனாவது ஓட்டுவாங்க, அந்தமாரி எண்ணம். ஜிபே பண்ணிடுறீங்களா? இன்னொரு டெலிவரி இருக்குதுண்ணா, அதுக்கு தானே. அவர் ஜிபே பண்ண முடியாதா? நீங்கள் நம்பர் கொடுத்து பண்ண சொல்லுங்கள், நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்து. நீங்கள் கால் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த நம்பர் போய் சொல்லுங்கள், அஜித் கர்ணான்னு வரும் ஜிபேயில். சொல்லிடுறேன். குரோம்பேட்டை 298. 298ண்ணா, 800ண்ணா. ஓகேண்ணா, 898. தாம்பரம் டு பம்பல் போடுறாங்க 115. காலிக்காது. நப்ஸில் போயிட்டு
உள்ள அந்த இது காட்டணும்ல, அது இது பண்ணிட்டாங்க, முன்னாடியே சென்ட் பண்ணிட்டாங்க. போயிட்டு இப்படிக்கா நின்று இது பண்ணிங்க, நெக் பேண்டு போட்டுக்கிறேன், ஃபோன் பண்ணி கேட்டுன்னு போவோம். இந்த கேட்டு தான் நான் இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மெப்ஸுக்கு 4-5 வாட்டி வந்துட்டேண்ணா. ஆமாம், எனக்கு தெரிஞ்சுருந்தா நான் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ம் எடுக்கலன்னு நினைக்கிறேண்ணா. ம் விடுங்க. ம் அவ்வளோ அதோ இல்லை, வேற ஒரு அண்ணா வராரு. இல்லை இல்லை வந்துட்டேண்ணா நான். உள்ளே போகணுமாண்ணா? உள்ளே போ, ஆஃபீஸு போ. நன்றி. வந்துட்டேன், நான் உள்ளே வந்துட்டேன். வேற ஒரு அண்ணா இது பண்ணார். நண்பர்களே, எம்ஸுக்குள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து தான் இப்போ இது பண்ணி விட்டாரு. இன்னும் ஸ்கேனர் அனுப்பிச்சாங்க. ஆல்ரெடி அந்த ஸ்கேனரை வேறு ஒருத்தருக்கு அனுப்பிச்சாங்களாம். அவர் வெளில போனால் தான் இது இப்போ அது ஒர்க் அவுட் ஆகுமா. அவர் அவுட்டு அங்கே கொடுக்கல. இவங்க வேறு இங்கே நிற்க வேணாம் அங்கே நிற்க வேணான்றாங்க. எங்கே எனக்கு ஃப்ரண்ட்டில் நின்று இருந்தேன் கேட்டாண்ட. இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுப்பா, என்ட்ரி கேட்டாண்ட போய் நின்னேன். என்ட்ரி கேட்டாண்ட நின்னாப்பா இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, என்ட்ரி போடுன்றானுங்க. நான் இவங்க என்ன சொன்னாங்க, பாசம் எதுவும் ஆகல. போகும்போது கேட்காதுல்ல. போ அப்போ தெரில, அது எடுக்கல. நான் பார்த்துட்டேன், 3 வாட்டி வச்சேன். பிரைட்னஸ் ஃபுல்லாக தானே வச்சேன். நானே வந்திருக்கிறேன். நான் உள்ள பேமெண்ட் யார் அப்படி? சரி, நான் கேட்டுக்கிறேன். ரிட்டர்ன் கேட்காதுல்ல? அப்போ ஓகே தான். நண்பர்களே, மெப்ஸிலேருந்து கிளம்பிட்டேன். அடையார் போடுறாங்க 250 ரூபா, 20 கிலோமீட்டருங்க. என்னங்க அது அமௌண்ட்டு? 20 கிலோமீட்டருக்கு 250 ரூபா. பிக்கப்பே ஒரு கிலோமீட்டர் காட்டுது. எடுக்கல, வேணாம். அங்கேருந்து கிளம்பிட்டேன். டிப்ஸு கேட்டதுக்கு 350 ரூபா போட்டாங்க. 319 ரூபாய்க்கு 331 ரூபா டிப்ஸு. சரிங்களா? ஏன்னா இது சொல்லிடணும், அதனால தான் சொல்கிறேன். நண்பர்களே, டைம் பார்த்துங்க 12:44 ஆகுது. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. சித்தலை பக்கத்துலேருந்து எடுத்துக்கின்னு நீலாங்கரைக்கு போனோம். ஸ்கூட்ரு தான் எடுத்துட்டேன். பிக்கப் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் காட்டுச்சு. சரி, ஓகே. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். சின்ன பாக்ஸு தான் அப்படின்னாங்க. ஓகே, வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதலாங்க 3வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன். எங்கேன்னு தெரில. ஒர்க் ஹலோ அண்ணா, அது லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. அந்த ஒர்க் ஸ்மார்ட் லிவ் ஸ்மார்ட்டுன்ட்டு இருக்குது, ஜிப்கோன்ட்டு. ஷட்டர் நம்பர் 4 வந்து ராம்ஸ் ஃபிட்டிங்ஸ்ன்ட்டு இருக்குது. அதாண்ணா? அதாண்ணா. இப்போ இந்த பக்கம் நான் பின்னாடி 17 வந்துச்சுண்ணா. இப்போ இந்த பக்கம் வரணும்ல? ஆமாம். சரி சரி, ஓகே. அதில் 4 1 2 3 ஆமாம் 4. சரிங்க, நான் வந்துட்டேன் பாருங்கள். பார்த்துட்டேன். இதுதாங்க மெட்ரிக்கு. அமௌண்ட்டு கொஞ்சம் கேட்டேன். அடையார் ஒன்று போட்டாங்க, எடுக்க முடியலங்க. நீலாங்கரங்கலேருந்து அடையார் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருந்திருக்கும். பெட்ரோல் போட்டே ஆகணும். சரிங்க, பெட்ரோல் பங்க் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்குள்ளேருந்து எடுத்தாச்சு. ஃபுல்லாக வேர் ஹவுஸ் தாங்க. இந்த வண்டியில் அந்த ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒருமாரி இதுவாகவே இருக்குது. அது எதுவுமே பண்ணல, இருந்தாலும் அதுமாரி சவுண்டு கேட்குறது கொஞ்சம் அந்த விலாகில் சவுண்டு கேட்குது. நான் வச்சு பார்க்கும்போது பார்த்தேன், இப்படியே போயிடலாமா? அப்படிக்கா போனால் ஸ்பீட் பிரேக்கர் இல்லை, அதனால தான் அப்படிக்கா போகலான்னு நினச்சேன். நான் 230 போடலாண்ணா. நண்பர்களே, இந்த கிவ்அவே நீங்கள் விட்டாலும் இது பண்ணாதீங்க, திருப்பி வைப்பேன். கண்டிப்பாக பாருங்கள்.
இதேமாரி கூட ட்ரை பண்ணால் பண்ணுவேன் திருப்போம். அன்ட்டு மாரி தான், எதுனா லொக்கேஷன் முன்னாடியே சொல்லிடுவேன். யார் நியர்பையில் இருக்கிறீங்களோ வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? அது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மறக்காமல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலே நீங்கள் வின்னர் ஆகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி, ஏன்னா ரெகுலராக வீடியோ போடுவோம்ல இதை பற்றி சம்மந்தப்பட்டதா, நீங்கள் பார்ப்பீங்க, உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? மறக்காமல் சேனல் பார்த்துன்னுக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் மொபைல் ஹோல்டர் வின் பண்ணலாம். நண்பர்களே, கரெக்டாக இந்த பக்கம் விழுற மாதிரி ஆர்டர் எதுவுமே விழலைங்க. சரி, இந்த ஒரு ஆர்டர் மட்டும் தான் எடுத்துன்னு வந்துட்டேன். விழுந்துச்சு, அடையாறு அங்கே விழுந்துச்சு, அதுக்கு எதுவுமே விழல. சரி, இந்த ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன். நீலாங்கரை ட்ராப் லொக்கேஷனும் வந்துட்டேன். இங்கே நீலாங்கரையிலேருந்து கரெக்டாக எக்மூருக்கு ஒரு ஆர்டர், டான் பாஸ்கோ ஸ்கூலு, அதை எடுத்துட்டேன். இப்போது போகிற வழியில் ஒரு அண்ணா நகர் விழுந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதில் கடைசி ஆர்டருக்கு அமௌண்ட்டு ஏற்றி போடணுன்னா 285 ரூபா மாறிச்சு அந்த அமௌண்ட்டு, ஓகேவா? 285 ரூபா மாறி அவங்க என்ன பண்ணாங்க, 320 ரூபா போட்டாங்க. அந்த ஆர்டருக்கு 35 ரூபா டிப்ஸுங்க. 35 ரூபா, ஆமாம் 35 ரூபா டிப்ஸுங்க, சரிங்களா? அதையும் சொல்லி காலையில் ஒரு 31, இப்போ ஒரு 35, மொத்தம் 66 ரூபா டிப்ஸுங்க இது வரைக்கும். எங்கே நடுவுலேயே இன்னொரு ஆர்டர் போட்டாங்க, சின்ன ஆர்டரு தான், எடுத்துட்டேன். என்னடா சின்ன ஆர்டர்னா ஒரு 140 ரூபா ஆர்டரு, அது எப்படியோ 100 ரூபா வரும்ல, அதனால் அந்த ஆர்டர் எடுத்தேன். இதுவே சின்ன பார்சல் தான், இங்கே தான் எடுத்தேன். அதுவும் இல்லாமல் சஜ்ஜி போட்டாங்க 20 ரூபா எக்ஸ்ட்ரா. என்ன பண்ணுறது, எடுத்துட்டேங்க. போகிற வழியே தான், எக்மூர் கொடுத்துட்டு கீழ்பாக்குங்க. நண்பர்களே, இதுதாங்க வெண்டைக்காய். இது கடையில் வாங்கினாலே அந்த காசு தாங்க இருக்கும். கவர்லேயே தெரியுது வெண்டைக்காய் தான்ட்டு. கடையில் வாங்கினாலே அந்த காசு தான் இருக்கும், அதை வாங்கி கொடுக்குறாங்க. என்னமோ தெரில, சரி பரவாயில்ல, போகிற வழி தாங்க. நண்பர்களே, கரெக்டாக இந்த ஆர்டர் கொடுத்துட்டேன். அவங்களே வெளில வந்து வாங்க சொன்னேன், வந்து வாங்கிட்டாங்க. இப்போ நான் எங்கே போகிறேன்னா, அதாங்க கீழ்பாக்கு தாங்க இருக்குது. 11 நிமிஷம் தான் இங்கேருந்து. 220 ரூபா, 14 ரூபா தான். அது க்ளோஸ் ஆகும்போது வேறு அமௌண்ட்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே தான், 220 ரூபா போட்டார். 6 ரூபா டிப்ஸுங்க இந்த ஆர்டருக்கு. அவ்வளோதாங்க, கீழ்பாக்கு ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது கொளத்தூர், சரிங்க. இங்கே தான் போட்டுக்குது, எங்கன்னு பார்த்துன்னு கொடுக்குறோம். நண்பர்களே, அந்த ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப இதுவாக இருக்குதுங்க, பெரிய ஃப்ளாட்டில் தாங்க இருக்கிறாங்கட்டு பேர், மற்றபடி ஒரு இதுவும் இல்லைங்க. ராமாபுரம்ன்றப்ப ஐயோ அபிராமிபுரத்துலேருந்து இங்கே கீழ்பாக்கத்துக்கு எடுத்துன்னு வரேன். 120 ரூபா காட்டுச்சு. ஐயோயோ 120 ரூபாவா, என்ன இவ்வளோ காட்டுது அமௌண்ட்டு, இவ்வளோலாம் வராது அப்படின்றாங்க. சும்மாவா இருக்குது கிலோமீட்ரு? இத்தனைக்கும் அது 2 வீலரு, ஸ்கூட்டரை போட்டுருந்து நீங்கள் இதை கேட்டிருந்தா கூட பரவாயில்லன்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்கலாம். ஃபுல்லாக அது பைக்கு இருக்குதே, பைக்கில் ஏற்கனவே கிலோமீட்ரு கம்மியாக குத்துனுக்குறான்ட்டு போயினுக்குது. இதில் வேறு ஐயோயோ இவ்வளோ ஆகுது அமௌண்ட்டு, கம்மியாகுது அமௌண்ட்டு, அதிகமாகுது அமௌண்ட்டு. 120 ரூபாவா? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக எடுத்துன்னு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக எடுத்துன்னு வந்து கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் போல். ஏன் தான் இப்படி, அதுவும் பெரிய ஃப்ளாட்டு, நம்மள மாரி ஆளுங்க கூட கேட்க மாட்றாங்க அந்தமாரிலாம் அமௌண்ட்டு, எக்ஸ்ட்ரா காசை போட்டு கொடுக்குறாங்க. இந்தமாரி ஃப்ளாட்டில் இருக்குதுங்க. ஐயோயோ என்னத்தான் சொல்கிறதுன்ட்டு. நான் எக்ஸ்ட்ரா கூட காசு, திரும்ப 3rd ஃப்ளோர் போனேங்க, எக்ஸ்ட்ரா கூட காசு கேட்கலங்க. ஏன்னா அதில் 20 ரூபா எக்ஸ்ட்ரா அது வேலெட்லேயே அந்த ஆன்லைன் பேமெண்ட் மாரி ஆட் ஆகி வருது, அதனால நான் கேட்கவே இல்லை. சரி நம்மளுக்கு ஆல்ரெடி இதுவே அதிகமாக தான் வருது, நம்ம எதுக்கு கேட்கணுன்ட்டு நான் விட்டேன். பார்த்தா என்னம்மா இருக்குதுங்க. ஐயோ, இன்னொரு 97 ரூபா ஆர்டர் போட்டாங்க முகப்பேருக்கு. அவ்வளோதான், இதை கொடுத்துட்டு அப்படியே எங்கேயாவது நின்று போட்டுருவேன், அவ்வளோதான். அமௌண்ட்டு எடுத்தாச்சு, அதுக்கோசரம் தான் சின்ன ஆர்டர் எடுத்தேன். இங்கே தாங்க போட்டுக்குது. ஹலோ மேம், அது லொக்கேஷன் வந்துட்டு அந்த கோயில் ஆர்ச்சி மாரி இருக்குது. திருப்பின்னு வரணும்.
இதுக்கு போனோங்க, முகப்பேருக்கு 6.3 கிலோமீட்டர் 22 நிமிஷம் காட்டுதுங்க. என்னடா வெறுப்புன்ற? இல்லைங்க, நான் இதுக்கு அண்ணா நகருக்கு ஒரு ஆர்டர் வச்சிச்சு, அதை எடுத்துருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். இந்த மெட்டீரியல் தான் 92. இதில் பாதி அவனுக்கு கமிஷனே பிடிச்சிருவானுங்க. 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்டர் ட்ராப்பு, அதுக்கடுத்து அவனுக்கு கமிஷனு ஒன்றும் கூட கிடைக்காது. நண்பர்களே, அண்ணா நகர் நினச்சேன், முகப்பேர் வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? முகப்பேர், அண்ணா நகர், பாடி, அம்பத்தூருக்கு எல்லாத்துக்கும் சென்ட்ரு இது தான். அண்ணா நகர் வச்சேன்னா அம்பத்தூரில் இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கு முகப்பேர்லேயே வச்சிடலாமா? முகப்பேரில் வச்சேன்னு வச்சுக்கோங்க, எனக்கும் டைமிங் கொஞ்சம் மிச்சமாகும். ஏன் சொல்கிறேன்னா, அதனால தான் முகப்பேர் ஆர்டர் வந்துக்குது போல் எனக்கு. முகப்பேரில் வச்சேன்னா சரி, நான் இங்கேயே அந்த 4 மணி ஒரு ஒரு ½ அன் ஹவர் இருக்குது இன்னும். என்ன பண்ணுவேன்னா அதுக்குள்ளே சாப்பிட்ருவேன். இன்னும் சாப்பிடல வர, சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு அப்படியே இது பண்ண வேண்டியதான். அந்த லைவ் போட்டோன்னா லைவோட இது இருக்கும். ஏன்னா என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியாது, கேமராவில் ஒரு பேட்ரி தான் இதுவாக இருக்குது. அதை வச்சு ஃபுல்லாக தானே வச்சுக்கோங்க, வேஸ்ட்டாக போயிடும். அதான் யோசிக்கிறேன், உங்கள் பேர் இங்கேயே இந்த லொக்கேஷனே இது பண்ணி அமுச்சு விட்ருலாமா? யாருன்னா இருந்தாங்கன்னா வந்து எடுத்துக்கிட்டோம். இன்னும் ½ அன் ஹவர் இருக்குதுங்க, 38 நிமிஷம் இருக்குது 4:30. நண்பர்களே, டோட்டல் ஏர்னிங் பார்த்துடலாம் சரிங்களா? இந்த கேமரா 17% சார்ஜ் வந்துச்சுங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்துடலாம். வெறும் போட்டல் மட்டும் தான் இன்றைக்கி ஓட்டினேன். அந்த ஆர்டர் குத்தாச்சு, அதுக்கு ரவுண்டாக 100 ரூபா பண்ணிட்டார் அவர். 94 ரூபாய்க்கு 100 ரூபா, 450 ரூபாங்க. 490 ப்ளஸ் இந்த ஐடியில் வந்து 722 ரூபாங்க. 722. காலையில் ஃபஸ்ட் ஆர்டருக்கு 2 ஆர்டர் எடுத்துன்னு வந்தாலும் அதில் ஒரு ஆர்டருக்கு 31 ரூபா டிப்ஸு போட்டாங்க. அதுக்கடுத்து அந்த மேம் ஒரு 35 ரூபா டிப்ஸு போட்டாங்க. ஒரு 7, ஒரு 4. அதுக்கடுத்தது இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் தாங்க 1290. இதில் பெட்ரோல் வந்து 230 ரூபா போட்டோம். டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1061 ரூபாங்க. எதனாலனா 4 மணிக்கு முடிச்சாச்சு. எதனாலனா நம்ம கிவ்அவே கொடுக்கறதுனால தான். இப்போ எங்கேயாவது நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே கிவ்அவே எங்கேயாவது எந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன். முகப்பேர்லேயே குத்துலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா 4 பேருக்கும் மிட்டில் இது தான் இருக்கும். அதனால 4 லொக்கேஷனுக்கும் இது தான். ஏன்னா அம்பத்தூர், அண்ணா நகர், அதுக்கடுத்தது பாடி, இதுக்கு எல்லாத்துக்கும் பக்கம்னு பார்த்திங்கன்னா முகப்பேர் தான் சரிங்களா? நான் அண்ணா நகர் மட்டும் வச்சேன்னா அம்பத்தூரில் இருக்கிறவங்க அப்படியே மொத்தமாக கஷ்டப்படுவாங்க. அதனால் முகப்பேர் வச்சுட்டோன்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு தோணுது. அதுவும் இல்லாமல் ஆர்டரும் இங்கேயே போட்டாங்க. சரி, ஒரு 25 நிமிஷத்தில் நான் எல்லாத்தையும் செட் பண்ணுறேன். அதனால தான் சரிங்களா நண்பர்களே. இதோ இருக்குது மொபைலு. யாரும் வரலனாலும் தெரியாது. 4:27 டைமு. யாரும் வரலனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏற்கனவே ஒரு வாட்டி அசிங்கப்பட்டுக்கிறேன் இதுமாரி. அது நம்ம ஏதோ முயற்சி பண்ணாததுக்கு ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறோம்ல, அதுக்கோசரம் தான் லாஸ்ட் டைமே அசிங்கப்பட்டிருப்பேன். இந்த வாட்டியும் அசிங்கப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இருந்தாலும் நம்ம பண்ணுற இது முயற்சி பண்ணினே இருப்போம். இங்கே தான் மொபைல் ஹோல்டர் வச்சுக்கிறேன். வந்து யார் எடுக்கிறாங்களோ பார்த்துக்கலாம் சரிங்களா? லைவ் போடலாம். இப்போ லைவும் நெக்ஸ்ட்டு அடுத்தது ஓடும். இந்த போஸ்ட்டு போட்டோன்னா லைவ், ஏன்னா ஒரே ஃபோனில் தானே பண்ணுறேன். அதனால் போஸ்ட்டு இதில் போட்டுறேன். என்னென்ன போட்டுக்கிறேன்னா, கரெக்டாக மொபைல் ஹோல்ட்ரு எங்கே இருக்கிறேன்னு அது தெரு, அதுக்கடுத்து மேலே லொக்கேஷன் இது பண்ணியிருப்பேன், பின் பண்ணியிருப்பேன். யார் வருவாங்கன்னு தெரில, வராமலே இருக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னும் 1 நிமிஷம் இருக்குதுங்க சரிங்களா? சரிங்க, லைவ் போகுதுன்னு நினைக்கிறேன். தெரில, யாருன்னா லைக் போட்டாங்கன்னா தெரியும். ஃபோனில் வர சார்ஜ் நிற்காது. சரிங்க, யாருன்னா வந்தாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். மனசில் இருக்குது சொல்லுங்கள்.
ப்ரோ இன்னைக்கு வந்தேன் அண்ணன் ஆல்ரெடி போட்டிருந்தாப்புல ஒரு வாரமா 2 நாள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். நேற்று ஆக்சுவலாக பார்த்தேன் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க முகப்பேர் இந்த லொக்காலிட்டின்னு. எனக்கு இங்கே தான் அண்ணா நகர். சரி நம்ம கரெக்டாக லைவ் போடும்போது சும்மா யதார்த்தமாக உள்ள யூடியூப்ல போனோன்னா சரி வந்துருச்சு, நம்மளும் ஒரு நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி போய் வாங்கணும்னு. சரி முடிஞ்ச அளவுக்கு வருவோம். அப்படி யாராவது முன்னாடி வந்துட்டாங்கன்னா சரி பரவாயில்ல, இவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நம்ம நேரத்துக்கு நல்ல வேலை எனக்கு இந்த இது கிடச்சிருச்சு. நான் அது மோஸ்ட்லி அவர் மொபைல் ஹோல்டருக்கோசரம் இல்லை, அவர் மனசுக்கோசரம் தான். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இல்லை ப்ரோ அது என்கிட்ட ஒன்று இருக்குது, ஆனால் வெயிலுக்கோசரம் தான் சரி வந்தேன், யாருன்னா இல்லாதவங்க வந்தால் குத்துடலான்னாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த மனசுக்கோசரமே நான் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நன்றி. உங்களோட வீடியோ டெய்லி பார்ப்பேன், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களோடது வேறு JBL மோட்டோ விளாக்ஸோடது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன், நல்லா இருக்கும். இவங்கள பார்த்தா நானும் ஒரு 3 மாசமா தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்டர் பார்த்துட்டு ஐடியா இருந்து போட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆனால் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதா தலை இது இல்லாமல் எதுனா ஆகணும்ட்டு? எனக்கு வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டே பண்ணி போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வயசு இப்போ 27 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை நம்பிட்டு இருக்கேன், வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்மளே நம்ம செலவு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இங்கே தான் ரூம்ல தங்கிட்டு இருக்கேன். பகல்ல ஈவினிங் மேல வண்டி ஓட்டிட்டு அப்புறம் சாட்டர்டே சண்டே ஃபுல்லா ஜொமேட்டோ ஓட்டிட்டு அந்த காசை வச்சு நம்ம செலவு நம்மளே பார்த்து. நீங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகுறீங்க சத்தியமா தல. இது மாதிரி நிறைய பேர் அதான் இங்க சென்னையில ரூம் எடுத்து தங்கி இன்ஸ்டிடியூட்ல இங்க தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம் படிச்சுட்டு அப்படியே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு. என்ன இது வரையும் எஸ்ஐல பிசிக்கல்லாம் கைரேல ஒரு வாட்டி போயிடுச்சு. ஒரு பிசி ஒரு வாட்டி என்ன பண்றது, பிசிலையும் ஒரு வாட்டி ரன்னிங்ல போயிடுச்சு. இப்போ எஸ்ஐ எழுதி கிளியர் பண்ணிட்டேன். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு ரிசல்ட் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிட்டர்ன் எழுதி பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் பிசிக்கலுக்கு இது கேஸ் போட்டு ஏதோ இது வச்சு வச்சிருக்காங்க. ஐ மீன் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க கோர்ட்ல. சில பேர் ஏதோ முறைகேடு நடந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐயோட அப்படி நிக்குது. அது மறுபடியும் வந்துருச்சுன்னா திரும்ப அடுத்த ரவுண்ட் ஓட்டுறது அதெல்லாம் பண்ணி. எஸ்ஐ போலீஸ் ஆஃபீஸர் தானே, அந்த பக்கம் பார்த்தால போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் தல. ஆனா சிரிப்பு தான் சரியாகுது. அதனால அப்படி இங்க படிச்சுக்கிட்டு மணி ஒரு 2 வருஷமா இங்கே தான் இருக்கேன், சென்னையில தான். அப்போலாம் அம்மாட்ட கொடுத்துருந்து இப்போ ஒரு 5 மாசமா தான் நம்மளே நம்ம செலவு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளே ஜொமேட்டோ ஓட்டின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அதான் உங்க வீடியோலாம் பார்ப்பேன், நல்லா இருக்கும். ஃப்ரீ டைம்ல வீடியோ நல்லா இருக்கு. வீடியோலாம் அவ்வளோ இருக்காது. உங்களது JBL ஓடது வேற இன்னொருத்தர் ஓட்டுவாப்ல TM சம்திங் தாம்பரம் சைடில் ஓட்டு 70 அவங்க வந்து எல்லாருமே பார்ப்போம். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. நம்மளோட தானே நம்ம ஃபீல்ட்ல எல்லாரும் இருக்காங்க, ஓரளவு ஏதாவது சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஜாலியாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய நடக்கும். கஸ்டமரோட பார்க்கும்போது எல்லாம் ஒரு மாதிரி சரி நம்மளோட மாதிரி எல்லாம் நடக்குது, நம்மளும் இன்ட்ரெஸ்டா பார்ப்போம்னு பார்க்குறேன். நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பேச வைக்கிறேன். சரிங்க, நான் சரி இதெல்லாம் கண்டிப்பா லைஃப் ஆஃப் கேவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்ல கண்டிப்பா போறோம். ட்ரிப் என்ன நெக்ஸ்ட் போட்டா கண்டிப்பா வாங்க. ரொம்ப சின்னதா தான் போடுவேன், நீங்க சொல்லுங்க. சரிங்களா, நன்றி ப்ரோ. சரி நண்பர்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பார்க்காம கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுக்கிறாரு. சரிங்களா, அவர் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. எப்படியோ வந்துட்டார். ஆனால் போட்டு ஒரு 28 நிமிஷம் கழிச்சு. ஆனால் உங்களுக்கு சொல்ல வந்தீங்களே அதை தான் சொல்கிறேன். மற்றபடி இப்போ நாங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு இது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்புறோம். நான் அம்மா கூப்பிட்டுக்க டைம் ஆயிடுச்சு. ட்ரீம் ஆகும் இது இதில் போட்டேன். வேற யாரும் வரல பார்த்தல. அந்த ஏன் தெரியுமா இப்போ லைவ் ஏன் போட்டேன்னா இப்போ நீங்கள் வந்துட்டாலும் மற்றவங்க அப்படியே ஸ்டாப் ஆகிடுவாங்க. எது அதுதான்ண்ணா, நீங்க ஃபர்ஸ்ட் போட்டீங்க வரேன்ட்டு. அதுதான் உங்களுக்கு ரிச்சர்ட் ப்ரோன்னு பார்த்தேன். நண்பர்களே, அண்ணன் தான் கிவ் வின்னர் ரிச்சர்ட் ப்ரோ, மதுரைக்காரரு. தலை எங்க இப்படி போலாமா எப்படி? வண்டியில் சவுண்ட் வேற கேட்குதுங்க. அவர் தாங்க கிவ் வின்னரு. சரியான இதுங்க. சரி ஒரு பார்த்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பார்த்து, ஏன்னா சாப்பிடல இன்னும். எதுனா கடையை பார்த்து சாப்பிட்டா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். பானிபூரி, சமோசா, கச்சோரி, டீ. தலை இது ஓகேவா? இல்லை இன்னும் போகலாம். சரி தலை, என்கிட்ட எல்லாம் டவுட்டு கேட்காதல, எனக்கு ஒன்றும் தெரியாதல. நீ எனக்கு மேலே இருப்பதல. வரட்டா? பாய் தலை. நண்பர் இவர் தான் கிவ் வின்னர். வரந்தலா அதான் முச்சாச்சு. கிளம்புறேன். சந்தோஷங்க. எனக்கு என்னடா நீ பைக் மொபைல் ஹோல்டர் இருந்தால் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொன்னீடா அப்படின்ட்டு இது பண்ணாதீங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு தான் ப்ரோ. யாருன்னா அது ஒன்று இந்த இடத்துல என் இடத்துலேருந்து நின்று பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.
எப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்துட்டார். இப்போ இன்னொருத்தர் வருவாருன்ட்டு நான் எதிர்பார்த்துக்கின்னு அவரும் அதேமாரி வந்து சரி அவர் சொல்லுவாரான்னு தெரியாது. அப்போ நேரத்தில் ஒரு மாரி இதுவாகும். சரி நானும் சாப்பிடல. இப்போ அவர் குத்துது அந்த வார்த்தை சொந்தக்கோசரமே சரி நான் அவருக்கு குத்துட்டு வந்துட்டேங்க. எனக்கு அது நான் தப்புன்ட்டு நினைக்கல. எனக்கு அது சரிதான் படுது. நெக்ஸ்ட்டு வாட்டி லொக்கேஷனை மாற்றி இது பண்ணுவோம் சரிங்களா. ஏன்னா அவர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் லைவ் போட்டோன்னே அவர் தான் ஃபஸ்ட்டு வர இன்னவர் 30 நிமிஷம் பரவாயில்ல, ஓகே தான். தலை வந்ததில் சந்தோஷப்படுறேன். எங்கள் அம்மாவை போய் கூப்பிடுவேன் கரெக்டாக டைம் ஆகி டோட்டல் ஏர்னிங்கும் சொல்லியாச்சு. லைவ் அவர் பார்த்தாச்சு இல்லைங்க. இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். கிவ் வீடியோவில் இந்த வீடியோ கொஞ்சம் இதுவாக தான் முடிச்சிருப்பேன். அவர் குத்துறதுனால எனக்கு இதெல்லாம் வந்து முன்னாடி ட்ரை பண்ணதில்லங்க. அதனால் எனக்கு அந்த ஐடியாலாம் இருக்காது. லைவே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன் சரிங்களா. அதனால் ஒரு ஐடியாவும் எனக்கு இருக்காது. சும்மா அது எப்படி லைவுக்கு எண்டு பண்ணி அது ஆகிறதுக்கு கூட தெரிய மாட்டேதுங்க நம்மளுக்கு. பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட்டு. இல்லைன்னா ஒரு கேஷ் அன்ட்டும் பண்ணலாம், இல்லை மொபைல் ஹோல்டர் அன்ட்டும் பண்ணுவேன் நான். உங்களால் எனக்கு காசு வருதுங்க, சத்தியமாக காசு வருது. நான் காசு வராமல் இல்லை, காசு வருது. அதனால் நான் அந்த காசில் கொஞ்சம் காசை உங்களுக்கு தரேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சரிங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அவரும் எஸ்ஏ ஆகிறதுக்கோசரம் எல்லாரும் வேண்டிக்குங்க, மதுரைக்காரரு சரிங்களா. இதுமாரி தான் நிறைய பேர் கனவுகளோடு வந்து இங்கே சென்னையில் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம்.